மோசேயினுடைய வாழ்க்கையில நான் பார்க்கப்படும் போது 40 ஆண்டுகள் எங்கே இருந்தாரு? எகிப்து தேசத்திலே இருந்தார் என்று நான் பார்க்கிறேன். எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே அவர் இருந்தார் என்று நான் பார்க்கிறேன். சகல சாஸ்திரங்களிலும் கற்றறிந்த ஞானியாக இருந்து கட்டிடக்கலையிலே மிக பிரசித்தி பெற்றவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, எல்லா சாஸ்திரங்களிலும் ஞானியாக இருந்தார். உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஞானி எதுவும் கிடையாது. அந்த காலகட்டத்திலேயே எழுத்து வடிவங்கள் உருவான இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஈஜிப்து. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல உலகத்துல எழுத்து வடிவம் இல்லை. ஆபிரகாமுடைய காலத்துல எழுத்து வடிவம் கிடையாது. பேச்சு வார்த்தைகள் என்ன செய்தாங்க? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. வாய்மொழியாகத்தான் இருந்தது. எழுத்து வடிவங்கள் உருவானது என்ன அப்படின்னா எகிப்தில தான் முதல்ல உலகத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எழுத்து வடிவத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்கப்படும் போது ஆண்டவர் சீனாய் மலையிலே எழுதி கொடுத்தார் என்பதாக நாம் வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்ப எழுத்துக்களை அந்த நாட்களிலே கண்டறிந்தவர்கள் உலகத்துல முதல்ல யார் அப்படின்னா எகிப்தியர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேயே 40 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே அரண்மனையில இருந்தவன். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் அங்கே ஒரு எகிப்தியனை கொண்டது நிமித்தமாக அவன் அங்கிருந்து நினைச்சுதான் நாடு கடத்தப்பட்டு அவன் ஓடி போனான் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு 80 வயசு ஆச்சு. 80 வயசு என்ன ஆச்சு ஆன பிறகு ஒரே பெறுகிற பர்வதத்தின் பக்கத்திலே பார்க்கப்பட்ட போது அவன் ஆடு ஓட்டி கொண்டே போயிருக்கிறான். அங்கே ஒரு அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டு இருக்கிறதை பார்த்து நான் கிட்ட போய் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். அப்போ மோசையே ஆண்டவர் என்ன செய்கிறார்டா, ஒரு மலையிலே அவனுடைய ஊழியத்தை என்ன செய்திருக்கிறார்? தொடங்க வைத்தார். முதல்ல மலையில வைத்து அவனுடைய பேசினார். மலையிலிருந்து ஊழியத்தை தொடங்கி அவர் முடித்த ஊழியம் மலையிலேயே முடிந்தது. உலகத்துல ஒரு பெரிய ஒரு அழைப்பை பாருங்க. மலையிலே தொடங்கிய ஊழியம் மலையிலே முடிந்தது. அவர் மலையில தான் மறிக்கிறாரு. ஆண்டவர் அவரை அடக்கம் பண்ணுகிறார். மோசையை போல ஒரு மனிதனை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது என்று நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். ஒரு வசனத்தை கூட நாம் பார்ப்போம். யாத்திராம புஸ்தகத்துக்குள்ளே 3வது அத்தியாயம் 1 - 5 வரைக்கும் நீங்கள் வாசியுங்கள். மோசே அவன் எகிப்து தேசத்திலிருந்து ஓடி போன பிறகு அவன் எங்கே இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். மீதியான் தேசத்திற்கு ஓடி போனான் என்று நாம் பார்க்கிறோம். மீதியான் தேசத்துல யார் இருந்தா? அவருடைய மாமனார் இருந்தாரு. அவன் எத்திரோ அங்க இருந்தாரு என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகம் என்று நீங்க பார்க்கிறீங்க இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? அது என்ன வார்த்தை? தமிழ் அர்த்தமே கிடையாது. யாத்ரா என்றால் சமஸ்கிருதம். இது தமிழ் கிடையாது. யாத்ராங்கிறது தமிழ் கிடையாது. இதுக்கு கத்தோலிக்க பைபிள்ல அதுக்கு மொழிபெயர்ப்பு என்னன்னா விடுதலை பயணம். கத்தோலிக்க பைபிள் என்ன இருக்கு? அதுக்கு தமிழுடைய அர்த்தம் விடுதலை பயணம். ஆண்டவர் அனுப்பின மோசையை கொண்டு ஜனங்களை விடுவித்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு அங்கே இருந்து வெளியில கொண்டு வருகிறார். அதனால அதுக்கு பேரு விடுதலை பயணம். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குள்ளேயும் புகுந்து கலாட்டா பண்ற ஒரே மொழி என்ன அப்படின்னா சமஸ்கிருத மொழி என்று தான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே என்ன பண்ணுகிறார் என்று பார்க்கப்படும்போது அந்த அக்கினி ஜுவாலையை பார்த்து அந்த அக்கினி ஜுவாலையின் இடத்துல அவர் போய் என்ன பார்க்கிறாரு? அதை உற்று பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா கிட்ட போகல. அங்கிருந்து நான் பார்க்கிறேன் அந்த அற்புத காட்சி இப்படி வந்தது என்று சொல்லி அவர் பார்க்கிறார். பார்க்கப்படும் போது கர்த்தர் அவனை கண்டார். கிட்டே வருகிறதை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்தை வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அதோ அவன் சொல்லுகிறான், இதோ அடியேன் என்ற. எங்க இருந்து கூப்பிட்டார் ஆண்டவர்? எரிகிற அக்கினி ஜுவாலைகள். அதுல ரூபம் இருந்ததா? அதுல ஒரு உருவம் பேசுச்சா? இல்ல. அக்கினிக்குள்ளே இருந்து ஒரு சத்தம். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அக்கினியாக இருக்கிறது. நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? தேவனுடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் வாசித்து இருக்கிறோம். அக்கினிக்குள்ளே இருந்து பேசுகிறார். அதில் ஒரு ரூபம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் அங்கே இருந்து அவனை பார்க்கிறார். அக்கினிக்குள்ளே இருந்து தேவன் பார்க்கிறார். அவனை கிட்ட வரும்போது மோசே மோசே என்று
சொன்னபோது அவன் இதோ அடியேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியாக நாம் இந்த இடத்துல வாசித்து விட்டோம். ஆனால் 12வது வசனத்தை நீங்கள் சற்று வாசிங்கள். அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன். நான் கூட்ட ஆண்டவரை மோசையுடன் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவங்களை அழைக்கிறார் ஆண்டவர்? இல்ல ஒரு சோனங்கி அழைக்கல. வேலைக்கு சாதாரண ஒரு மாதிரி இருக்கிற ஆளுகளை வேலைக்கு வைக்க மாட்டாங்க. திறமையை பார்த்து தான் வேலை கொடுப்பாங்க. இந்த உலகத்துல சரியான திறமைசாலியா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் யார் என்று பார்த்தா மோசே. சரியான ஆளு. அதனாலதான் ஆண்டவர் அவனை ஹீரோவாக, கதாநாயகனாக இங்கே கொண்டு வருகிறார். அவன் தன் ஜனத்துக்காக என்ன பண்ணான்? ஒரு எகிப்தியன் என்ன பண்ணான்? ஒரே பண்ணிட்டான். என்னடா அது கொலகாரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. தன் ஜனத்திற்காக எதையே செய்யக்கூடியவனா இருந்தான். அவன் தான் வேணும்னு பாக்குறது. அப்ப மந்தையை மேய்க்கிறவன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனா இருக்கணும். மிருகங்களை துரத்துகிறவனா இருக்கணும். தன் ஜனத்தை பாதுகாக்கிறவன் தான் தேசத்துல தலைவனா வரணும். ஆண்டவருடைய திட்டம். தன் ஜனத்திற்காக போராடுகிறவனை, தன் ஜனத்திற்காக ஊழியம் செய்கிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஊழியத்தை மக்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார். அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அழைத்தார் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன சொல்றார் அப்படின்னு, நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அழைத்த மனுஷன் அப்படியே திராட்டில் விட்டுட்டு போறதில்லை. ஆண்டவர் என்ன செய்யறார்? நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். உபாமா புத்தகத்துக்குள்ளாக 34வது அத்தியாயம் 7வது வசனத்தை வாசிங்கள். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இதை நீங்க கவனிக்கணும். மோசே 40 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தா, 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்துல மாமனோட இருந்தா. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டு 40 வருஷம் என்ன செய்தாங்க? வனாந்தரத்திலே சுற்றி வந்தப்போ 120 வருஷம் ஆயிடுச்சு. 40 + 40 + 40 40 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான். எத்தனை ஆண்டுகள் ஐயா? 40 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான். அந்த ஊழியத்தை நிறைவேற்றினான். ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு இந்த இடத்துல வசனத்தை நீங்கள் பார்க்கப்படும்போது, இவனுடைய பார்வை 120 வயதுல இருளடையவில்லை, அவன் பலன் குறையல. எதுக்காக அவன் கண் பார்வை குறையல? ஏன் பலன் குறையல? என்ன காரணம்? ஆண்டவர் அவனோட இருக்கிறாரு. சரி, வயசாச்சுன்னா கண்ணு மங்கலாயிடும் இல்லையா? நிறைய வயசானவங்களாம் கண்ணு மங்கலாயிடுது. 90 வயசுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கண் மங்கலாயிடும். அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, கண்ணை 2 தடவை ஆபரேஷன் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பார்வை கிடைக்கும். அப்புறம் பார்த்தா கண் பார்வை குறைஞ்சிரும். அப்ப குருடர்களை போல இருப்பாங்க. நம்ம தான் கூப்பிட்டு விசாரிச்சு அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், பார்க்கணும், செய்யணும். யாரு வர்ற போறான்றதை நம்ம சொன்னாதான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வயதிலே 120 வயதிலே இவருக்கு இந்த வார்த்தை பார்க்கப்படும். அதுக்கு முன்னாடி நீங்க இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்க்கப்படும் போது என்ன, ஈசாக்கினுடைய பார்வை எப்படி ஐயா? ஈசாக்கினுடைய பார்வை எப்படி இருந்தது? பார்வை இல்ல, பார்வை குறைஞ்சிச்சு. யாருக்கோ எல்லாருக்கும் பார்வை குறையுது, வயதான காலங்களிலே குறைகிறது, பார்வை இருக்கிறது. ஆனா இவருக்கு கண் பார்வை கொஞ்சம் கூட குறையல. என்ன காரணம்? இதுதான் ஒரு பெரிய சீக்ரெட். இதுதான் உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த மக ரகசியமான ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவனுடைய பார்வை குறையவில்லை என்று பார்க்கப்படும்போது ஒரே ஒரு ரகசியத்தை நீங்க பார்க்க வேண்டும். அவன் ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டான். என்ன கேட்டான் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே நீங்க என்னை நடத்துவீங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டான். உபாகம புத்தகம் 3வது அத்தியாயம் 25வது வசனத்தை வாசிங்கள். 3:25. அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தல்லும் என்று வேண்டினார். அன்னைக்கு மோசேயினுடைய ஒரு வேண்டுதல் ஆண்டவரிடத்துல என்ன கேட்டான் என்று பார்க்க விடும்போது, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல
மலையையும் லிபோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். முடியிலே இருக்கிறார். 27 வாசிங்க. நீ பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து அதை பாரு. நீ கடந்து போகுது, நீ பார்ப்ப. அதுல டிரான்ஸ்லேஷன்ல வந்து என்னன்னா நீ பார்ப்பா என்றுதான் சொல்லணும், பார் என்று சொல்லி இருக்குது. ஆனா அவன் பார்க்கறது அப்புறமா தான் பார்க்கணும். இதுல பிஸ்கான்றது எந்த இடம்? பிஸ்கான்றது நிறைய பேரு நான் பிஸ்காவின் மேல ஏறுவேன்னு பாட்டு பாடுறாங்க. பிஸ்கானா என்ன? ஒரு பருவத்துல ஒரு கொடுமுடி என்னன்னா பார்க்கிறோம், உயரமான இடம். அப்ப உலகத்திலே எல்லா தேசத்தையும் பார்க்கணும். நீ கிழக்க மேற்க வடக்க தெற்க எல்லா தேசத்தையும் மலையில இருந்து நீ பாரு, இந்த பக்கம் பாரு, கிழக்க பாரு, வடக்க பாரு, ஒவ்வொரு தேசங்களும் தெரிகிறதா? அப்படி அந்த உயரமான மலை அப்படின்னா அந்த இடத்தினுடைய அந்த பருவத்தின் பிஸ்காவினுடைய உயரம் எவ்வளவா இருந்திருக்கும்? இருக்கிற மலைகளிலே ரொம்ப உயரமா இருக்கிறதுலே உயரம். இன்னைக்கு பார்க்கப்படும் அதனுடைய உயரம். இன்னைக்கு இந்த வேதத்தை எடுத்து படித்த வேத பண்டிதர்கள், ஞான பண்டிதர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் போய் பார்த்திருக்கிறாங்க. பார்த்தது எவ்வளவு உயரம் என்று பார்க்கப்படும் போது 4000 அடி உயரத்திலே இருக்கிறது. எவ்வளவு உயரம்? 4000 அடி உயரத்திலே. அதுல எவ்வளவு தூரம் ஏறி இருக்கான் பாத்தீங்களா? மலையில ஆண்டவர் அங்கே மேல வர வச்சிருக்கிறார். அப்ப மலையில ஏறி ஏறி இறங்குறதுக்காக மனுஷனுக்கு பலன் வேணுமா வேண்டாமா? கொஞ்சோண்டு நடந்து ஒரு 200 அடி 300 அடி நடந்து கால் உட்கார்ந்துருவாங்க. அப்ப ஆண்டவர் அவனை மலைகளிலே நடக்க வைத்தாரு, மலைகளிலே ஏற வைத்தாரு. அதனால அவனுக்கு என்ன வேணும் ஐயா? பலன் வேணுமா வேண்டாமா? பலன் வேணும். அப்ப ஆண்டவர் கடைசி காலத்திலே கொடுத்த தீர்க்க தரிசனத்தின்படியாக அந்த தேசங்களை நீ பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டான். பாத்தீங்களா? அவன் 120 வயசுல அந்த ஊழியத்தை முடித்த போது அந்த மலையில இருந்து பார்க்கும்படியாக அவனுக்கு என்ன சொன்னாரு? வாக்கு கொடுத்தபடினாலே அவன் பார்வை குறையவில்லை. இதுதான் ரகசியம். அப்ப தேவன் வந்து சில வார்த்தைகளை கொடுத்துட்டாரு. நீங்க எல்லாம் வயசானவங்க இருக்கிறீங்க, என் பேர பிள்ளைய பார்க்கணும், என் பேரங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பேத்திகளுக்கு எல்லாம் கல்யாணம் முடிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்க, அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டும் சொல்லி பெரியவங்க நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுக்கொண்டாங்கன்னா ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டாதான் அந்த பெரியவங்க எல்லாம் ரொம்ப வயசாக இருந்து பிள்ளைகளுடைய எல்லா திருமண காரியங்களை, நல்ல காரியங்களை, சுப காரியங்களை பார்ப்பாங்க. புரியுதா புரியலையா? அப்ப அவங்க ஜெபத்தை கேட்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்க முடியாது, திருமண காரியத்தை பார்க்க முடியாது. உங்களுடைய ஜெபத்துல நீங்க வைக்கிறீங்களா, அந்த ஜெபத்தை கடைசியில மோசேயை போற ஆண்டவரிடத்துல அந்த ஜெபத்தை வைத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஆண்டவரோட கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாருன்னா கண்டிப்பா நீங்க பார்க்காம உங்க கண்ணு மறையாது. இதைதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியாக மோசேயினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கப்படும்போது, நீ இதை காண்பாய், நீ பார்ப்ப, ஆனா என்ன அப்படின்னா நீ உள்ள என்ன செய்ய மாட்டேன், பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னதாக நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சரி, இந்த மலையினுடைய பேர் தான் என்ன? அந்த நல்ல மலையும் சரி, ரைட். இப்ப எடுத்து வாசிங்க. இதே உபாமா புத்தகத்தில் 32வது அத்தியாயம் 49வது வசனம். இதை நல்லா கவனிக்கணும். அந்த மலையினுடைய பெயரை நாம் இதில் நாம் பார்க்கிறோம். நீ எரிகோவுக்கு எதிராக மோவாப் தேசம் அந்த அபரீம் என்ற மலைகளில் இருக்கிற நேவோ பர்வதத்திலே ஏறி. அந்த மலையினுடைய பேர் என்னங்க? நேவோ. நேபுகாத் நேசர்னு ஒருத்தனுக்கு ராஜாவுக்கு பேர் வந்தது இல்லையா? என்ன அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த நேவோ மலையினுடைய பேர். ஏன் இந்த நேவோ மலையினுடைய பேர் அவனுக்கு வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேவோ என்பது அவர்களுடைய கடவுளுடைய பெயர். உலகத்துல கல்வியை கொடுக்கிற கடவுளாம், ஞானத்தை கொடுக்கிற கடவுளாம், பேசுகிற கடவுளாம், எழுத்தை கொடுத்த கடவுளாம். நம்ம நாட்டிலையும் கல்வி கடவுள்னு ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, அதேதான் அந்த நாட்டுல இருந்திருக்குது. அதுதான் அந்த நேவோ. அந்த நேவோ அந்த பேரை தான் நேபுகாத் நேச்சருக்கு வைக்கப்பட்டது. அந்த கல்வியினுடைய கடவுள் பேரை தான் வச்சாங்க.
நேபோ என்றால் அவன் சொல்லுகிறவனா இருக்கிறான், குறி சொல்லுகிறவனா இருக்கிறான், நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேபோ என்கிற பெயர்களை வைத்தார்கள் என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நேபோ மலை வாசிங்க அல்ல அந்த 49 மீண்டுமாக எல்லாம் பார்க்கப்படும்போது இந்த அபரிம் என்ற மலைகளில் இருக்கிற நேபோ, அபரிம் என்கிறது நீண்ட மலையாக இருக்கிறது. அதுல ஒரு பர்வதம் தான் என்ன அப்படின்னா நேபோ மலை என்று நாம் பார்க்கிறோம். அதுல ஏறி நேபோ மலையில ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததி காணியாட்சி கொடுக்கும் கானான் தேசத்தை பார். அந்த நேபோ மலையில தான் என்ன இருக்குன்னா பிஸ்காவுடைய கொடிமுடி இருக்குது, அதுல மேல இருந்ததா பார்க்கலாம் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப நேபோ மலையிலிருந்து எதை பார்க்க முடியும்? யூதாவினுடைய தேசத்தை நாம் பார்க்க முடியும், ஒவ்வொரு தேசங்களையும் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு தேசங்களையும் நல்ல தேசங்களை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நேபோ என்றால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அப்போ அது கல்வி கடவுள், புரியுதா உங்களுக்கு? எழுத்து கொடுத்த கடவுள். அதான் எகிப்து தேசத்துல முதல்ல என்ன ஆச்சுன்னா உலகத்திலே எழுத்து வடிவம் உலகத்துல உருவானது அங்கேதான் என்று நான் பார்க்கிறேன். அப்ப எழுத்து வடிவம் எப்படி முதல்ல இந்த எழுத்து எப்படி இருந்திருக்கும்? பார்த்திருக்கீங்களா? உலகத்துல முதல் தோன்றிய எழுத்துக்கள் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? யூனிஃபார்ம் என்கிற எழுத்து, வட்ட வடிவத்தில் உள்ள எழுத்துக்கள். இன்னைக்கு நிறைய எழுத்துக்களை பாத்தீங்கன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா ரவுண்டா தான் இருக்கும், வட்ட வடிவ எழுத்துக்கள் தான் இருக்கு. இந்த உலகத்துல இந்தியாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாது மந்திரம் பண்ணுவாங்க. மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சாது மந்திரம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஒரு காப்பு, அதாவது என்ன சொல்லுவாங்க, காப்பருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? செம்பு தகட்டுல என்ன பண்ணுவாங்க? எழுதி வந்து என்ன பண்ணுவாங்க? சூனியம் வைப்பாங்க. அந்த எழுத்தை பாத்தீங்கன்னா வட்ட வடிவத்துல இருக்கும், ஒரு வட்டத்தை போட்டு ஒரு கட்டத்தை போட்டு அதுக்குள்ள சூனியம் பண்ணுவாங்க. இதுதான் முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த காலத்துல யூனிஃபார்ம் என்கிற வட்ட வடிவ எழுத்துக்கள் புரிந்து கொள்ளுங்க முதல்ல. அப்ப காணியாட்சியில் கொடுக்கக்கூடிய கானான் தேசம் எங்க இருந்துங்க எங்க முடியுதுங்க? ஆமா, கானான் தேசம் எங்க இருந்து எங்க முடியுது? கானான் தேசம் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யுத்தம் நடக்கிறது எங்க? கானான் தேசத்துக்கு தான் இன்னைக்கு யுத்தம். பாலஸ்தீனா இஸ்ரவேல் எல்லாமே சேர்ந்ததான் கானான் தேசம். ஆதியாகமம் புத்தகம் 10வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 19வது வசனத்திற்கு வாசிங்க. கானானியருடைய எல்கை சீதோன் முதல் கேரார் வழியாக காசா மட்டும், சோதோம் கமரா அத்மா வழியாய் காசா மட்டும் இருந்தது. அதுதான் ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட தேசம், காசா பகுதி, இஸ்ரேல் தேசம், பாலஸ்தீனம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தேசத்தை தான் கானான் தேசம் என்று எல்கைகளை கொண்டு நாம் இந்த நாட்களே பார்க்கிறோம். இந்த தேசத்தை தான் அந்த மலையிலிருந்து அவன் பார்த்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருடைய புத்தகத்திலே 11வது அத்தியாயம் 9வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். அப்ப ஆபிரகாம் கானான் தேசத்துல போய் குடியிருந்தார் இல்லையா? அப்ப கானான் தேசத்துல யாரோட இருந்தாரு? தன்னுடைய பரிவாரங்களோட இருந்தார், தன் குடும்பத்தோட இருந்தார். அப்ப குடும்பம் என்று சொல்லப்படுவது ஈசாக்கு அவருடைய மகன், அதுக்கப்புறம் அவருடைய பேரன் யாக்கோபுடைய வம்சாவளிகள் எல்லாம் பரவி கிடந்த தேசம் தான் கானான் தேசம். அப்ப அந்த தேசத்தை விட்டு அவர்கள் என்ன ஆச்சு அப்படின்னா எகிப்து தேசத்துக்கு போய்விட்டார்கள். இப்ப எகிப்து தேசத்துல ஆண்டவர் மீண்டுமாக மோசேக்கு சொல்லி மீண்டும் இந்த தேசத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோவுக்கு கொடுத்த அந்த தேசம் மீண்டும் உனக்கு தருவேன், கைப்பற்றி தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லைங்க? சொல்லுங்க. அப்ப தேவன் என்னன்னா அவருடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு தத்துவம் உறுதியாக இருக்கிறது. அதைத்தான் திருப்பி சொல்றாரு. நீங்க பைபிளை படிக்கிறீங்களோ கேட்கறீங்களோ கேட்காம போறீங்களோ, ஆனா அவருடைய வார்த்தைகளை கேட்ட யாவருக்கும் அது வாக்கு தத்தமாக பலித்துக் கொண்டு இருக்கிறது. அவன் கடைசியில பார்ப்பான் அப்படின்னு சொன்னா 120 வயசுல அந்த தேசத்தை பார்க்கும்படியாக கண் பார்வை குறையவே இல்லை. மலையில ஏறி பார்க்கணுன்றதுக்காக கை கால பலன் இருந்தது. எதற்கு இருந்ததுன்னா அவன் மலை ஏற வேண்டும், அதனால அவனுக்கு பலன் குறைய வேண்டும்.
கர்த்தர் வாக்களித்தபடியாக கானான் தேசத்தை பாருங்க சொன்னாரு. ஏன் அவன் பார்க்க முடியாம போச்சு? என்ன காரணம்? என்ன காரணங்க? ஏன் பார்க்கல? மோசே பார்த்தாரு, ஏன் பிரவேசிக்க முடியல? மீறிட்டாரு. எங்க எங்க மீறிட்டாரு? இந்த இடத்துல மீறிட்டாரு. கரெக்ட், வந்துட்டீங்க. எண்ணாம புத்தகத்துல 20வது அத்தியாயம் 20வது அத்தியாயத்துல 7ல இருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனாகிய ஆரோனும் சபையார் கூடி வரச் செய்து. வசனம் என்ன சொல்லுகிறது? எண்ணாகமம் 20:7 இருந்து கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசு. என்ன சொன்னாரு? கண்மலையை பார்த்து பேசு, அது உனக்கு தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. நீ கண்மலையை பார்த்து பேசுனா உனக்கு தண்ணி கிடைக்கும் என்றா, அந்த இடத்துல அவனுக்கு என்ன வந்தது அப்படின்னா, ஜனங்கள் முறுமுறுப்பு எல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு எரிச்சல் வந்தது. ஜனங்கள் மேல எரிச்சல், கோபம் வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன பண்ணா? கோலை வைத்து என்ன பண்ணா, உங்களுக்கு இதுல இருந்து தண்ணிய வரவழைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, ஒரு தரம் அடிக்கல, 2 தரம் ஓங்கி அடிச்சான். தண்ணீர் திரளாக பெறப்பட்டு வந்தது என்பதா பார்க்கிறோம். அப்போ ஒரே ஒரு நிமிஷத்தினுடைய கோபம் வாழ்க்கையிலே கானானை பார்த்தான், பிரவேசிக்க முடியாம போச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மோசே அத்தனை நாட்களும் ஆண்டவருக்கு அன்பா இருந்தவன், தரிசனத்தை பார்த்தவன், ஆண்டவரை பார்த்த மாத்திரத்திலே முகம் பிரகாசமா இருந்த அந்த மோசையே கோபம் கொண்டு அந்த ஒரு நிமிஷத்துல விசுவாசம் குறைந்து போய்விட்டது. அதனாலதான் கோலை வைத்து அடித்தான். ஆனபடினாலே தேவனுடைய நாமத்தை தூசிக்கும்படியான செய்கையினாலே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ அதை பார்ப்ப, உள்ள பிரவேசிக்க உனக்கு அனுமதி இல்லைன்னு. அப்ப இது இந்த இடம் எதுக்கு நமக்கு அடையாளமா இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பரம கானானுக்கு, பரலோகத்துக்கு நம்ம போகிறவங்க, பரதேசிக்கு போகிறவங்களுக்கு எரிச்சலோ கோபமோ இருந்து ஒரு வாழ்க்கையில நாம் தவறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விட்டால், கொஞ்சோண்டு விசுவாசம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா, பரம கானான்ல பரலோகத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியாது. ஜாக்கிரதை. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. பிஸ்கா என்று சொன்னாலே, பிஸ்காவுடைய கொடுமுடி என்று சொன்னாலே, ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைக்கிறார். உயர்வான இடத்துக்கு நீங்கள் வாங்கள் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய அர்த்தம். அந்த உயர்வான இடத்துக்கு நீங்க வந்தாதான் உலகத்தினுடைய சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட தேசங்கள் இருக்கிறது என்று சொல்லி, அப்ப பரலோகம் இருக்கிறது, பரதேசி இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிற அதை உங்களுக்கு தரிசனத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரு? வாக்களிக்கப்பட்டதை கர்த்தர் காண்பிப்பாரு. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து ஆவிக்குரிய ஒரு ஆராதனையில, ஆவிக்குரிய அபிஷேகத்துல ஆண்டவரோட உறவாடுகிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எப்போ மோசே கூட இருந்தாரு, யோசுவா கூட இருந்தாரு, அதே போல உங்க கூட இருந்தா அதே காரியங்களை காண்பிப்பாரு. இதுதான் உண்மை. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல, அந்த நம்பிக்கையில இல்ல, வளரல, அதுக்குள்ள நம்ம ஜீவிக்கலனா பரம கானானை நம்ம பார்க்க முடியாது, பார்க்கலன்னா அங்க பிரவேசிக்க முடியாது. அப்ப பிஸ்காவில ஏறுகிறோம் என்றால் அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை உலக ஆசீர்வாதத்திலும், உலக மேன்மையிலும், உலக ஞானத்திலும், உலகத்தினுடைய சகலவற்றிலும் ஆண்டவர் உங்களை உன்னதத்திலே கொண்டு போய் சேர்க்கிற தேவன் உங்களை உயர்வாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? சரீரத்திலே பலனை கொடுக்கிறார், கண்களிலே பார்வையை கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வசனத்திலே இருக்கக்கூடிய வசனத்தை நீங்கள் விசுவாசித்தீர்களானால், அதிலே கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் நடக்கும், அந்த வாக்குத்தத்தம் நடக்கும். இதுதான் இந்த பிஸ்காவுடைய அர்த்தமோ, இந்த கானானுடைய தேசத்தினுடைய மோசைக்கு கொடுத்த வாக்களிக்கப்பட்ட இந்த வசனத்தினுடைய அர்த்தமும் அதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல நான் பார்க்கப்படும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும்போது, இது நல்ல தேசம் தான். ஆனா இந்த நல்ல தேசம் எப்படிப்பட்ட தேசம்? இப்ப எவ்வளவு ஏன் இந்த தேசத்தை ஆண்டவர் கானானை கொடுக்கிறாருன்னா, அங்க போய் ஃபேக்டரி வச்சு, நீ கம்பெனி வச்சு, நீ அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லுவேன்னா, அந்த பூமியில போனாலேயே அந்த நல்ல தேசம் என்றால் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் மழை பெய்யும். ஆனா மழை பெஞ்சா என்ன அப்படின்னா அப்படியே ஓடிடும், கடல ஆறு எல்லாம் ஓடிடும். சில பூமி என்ன செய்யும் அப்படின்னா தண்ணீரை பூமி வாங்காது,
குடிக்காது. அந்த தண்ணீரை வந்து அந்த பூமி வந்து குடிச்சு வச்சிருக்கணும். அந்த தண்ணீரை குடிச்சு வச்சாதான் அந்த ஊத்து கிணறுகள் எல்லாமே புறப்படும். அப்ப அந்த இடத்துல நமக்கு குடிக்கிற தண்ணி இருக்கும், சுத்தமான தண்ணி கிடைக்கும். அந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயம் பண்ணலாம், விளைநிலம் கிடைக்கும். அந்த இடத்துல ஆறுகள் ஓடும், நதிகள் ஓடும், நிறைய எல்லா இடமும் பூமி எல்லாம் செழிப்பா இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். அந்த மலைகள் செழிப்பா இருக்கும், பள்ளத்தாக்குகள் செழிப்பா இருக்கும். இப்படியாக அந்த இடத்துல ஓடும்போது ஆடு மாடு மேய்ச்சாச்சுன்னா அது செழிப்பாக இருக்கும், நிறைய வருமானம் வரும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். தொழில் அதுதான்ப்பா, விவசாயம் பண்ணிக்கோ, ஆடு மாடு மேய்ச்சிக்கோ, வீடெல்லாம் நிரப்பி வச்சுக்கோ, டெய்லி நல்ல சாப்பாடை சாப்பிடு, நல்ல பழங்களை சாப்பிடு, சந்தோஷமா அந்த இயற்கையை நீ பார்த்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லிதான் நல்ல தேசத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப அந்த நல்ல தேசத்திலே என்று சொன்னா உலகத்துல மழை பெய்கிற காலத்துல கரெக்டா மழை பெய்யும், ஒரு நாளும் மழை குறையாது. அப்ப அந்த பூமியில தண்ணீர் குடிக்கும் தேசமாக இருக்கிறபடினாலே அந்தந்த காலகட்டங்களில் எப்ப பார்த்தாலும் பசுமையாக இருக்கும். நம்ம தேசம் மாதிரி கிடையாது. கேரளா இந்த இந்தியாவில் பார்க்கப்படும் கேரளா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மலைகள் உள்ள தேசங்கள், செழிப்பான தேசங்கள், புரியுதாப்பா? அங்கெல்லாம் நிறைய தண்ணிகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கு. ஆறுகளை எப்ப தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, மீன் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு செழிப்பான இடமாகத்தான் இருக்கிறது. இது மாதிரி அது மாதிரி என்ன அப்படின்னா அதை விட 100 மடங்கு அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அதைத்தான் நீங்க பார்க்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எபிரேயருடைய புத்தகம் 11ஆம் அத்தியாயம் 9வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். 12வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:12. ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இன்னைக்கு நடந்ததா இல்லையா? இன்னைக்கு கடற்கரையில போயிருக்கீங்களா? பீச்சுக்கு போயிருக்கீங்களா? எவ்வளவு மணல் இருக்குது, அள்ளி பாருங்க. எண்ண முடியுமா? கையில வானத்துல நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? பார்க்க முடியாது. இந்த வாக்கு தத்தத்தை அன்னையை கொடுத்தாரு. யாருக்கு? ஆபிரகாம் கொடுத்தாரு. அப்ப இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரா இல்லையா? உலகத்துல இன்னைக்கு அதிகமான கிறிஸ்துவ ஜனங்களாக இருக்கிறார்கள். அவங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப அன்னைக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா? இந்த ஆபிரகாம் கொடுக்கப்பட்டுள்ள சரீரம் செத்து போன அவனுக்கு ஒரு பையனை பிறக்க வச்சு நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலத்தினை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்களா இல்லையா? பிறந்திருக்கிறாங்க. இவர்கள் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு இதுல ஒரு வசனம் உங்களுக்கு புரியுதோ தெரியலையோ? 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் தெரியும். தூரத்திலிருந்து அவைகளை கண்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தை பெறல, ஆனா தூரத்திலிருந்து கண்டார்கள் என்று. தரிசனத்துல பரலோகத்தை யார் பார்த்தா? ஆபிரகாம் பார்த்திருக்கிறார். ஆண்டவர் கட்டின அந்த வீடு, அந்த நகரத்தை, அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரம கானானை, பரம எருசலேமை பார்த்ததுனாலதான் ஆபிரகாம் வீடே கட்டல, கூடாரத்தை போட்டே வாழ்ந்தான். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த வீடு அங்க இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து கண்டார்கள். அப்ப தரிசனம் மோசைக்கு கொடுக்கிற தரிசனம், இவனும் கொடுக்கிற தரிசனம் எல்லாவற்றையும் பார்க்கப்படும் போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ள நீங்க அந்த பிள்ளைகளா இருந்தா, நீங்க அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரிய தேவ பிள்ளைகள், உண்மையான பிள்ளையா இருந்தா உங்களுக்கு அந்த தரிசனம் இருக்கும், பரலோகத்துடைய தரிசனம் இருக்கும், பரமகானுடைய தரிசனம் இருக்கும், ஆண்டவருடைய தரிசனம் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் அடையாளமா பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். அவரோடுகளோட இருந்த தேவன் நம்மோடையும் இருப்பார், இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு கொஞ்சம் அசுவிசுவாசம் எல்லாம் அவனை என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல மனிதனுடைய சுவாபம், இந்த ஜென்ம சுவாபம், மாமிசத்துல இருக்கிற அந்த சுவாபத்தை நம்ம அடக்கல, ஒடுக்கல அப்படின்னா நம்மள்ட்ட அடிக்கடி அதான வருது. அதுதான் எச்சரிப்பின் செய்தியாக இந்த இடத்துல இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாம புத்தகம் 34வது அத்தியாயம் 9லிருந்து 11 வரைக்கும். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஆண்டவரோட
மலையிலே சஞ்சரிக்கின்ற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன், ஆண்டவரோட இருக்கிற ஆண்டவர் அவனோட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அவன் யார் மேல கை வைக்கிறான்? யோசுவா மேல கை வச்ச உடனே என்ன ஆச்சு? ஆவியானவர் இறங்குறாரு, ஞானத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஊழியக்காரன் தலையில ஒருத்தன் பிள்ளை கையில லேசில வைக்க மாட்டாங்க. வச்சுட்டாங்க அப்படின்னாக்க அந்த பிள்ளை அது எப்படி வளரும்? ஞானத்துல வளரும், அறிவில வளரும். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பவில்லை என்பதாக நாம் இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க. மலையிலே ஊழியத்தை தொடங்கினா, எந்த இடத்துல முதல்ல எந்த மலையில ஊழியம் தொடங்கினா? எந்த மலை? ஆடு மேய்ச்சிக்கிட்டு எந்த மலைக்கு போனாரு? ஓரேப் என்கிற பர்வதத்துல தான் போறாரு. சீனாய் மலையில 10 கற்பனை வாங்க போனாரு. தேவ பர்வதமாகிய ஓரேப் என்கிற ஒரு மலையிலே, நேவோ என்கிற மலையிலே கடைசியில் என்ன செய்கிறார்? ஊழியத்தை முடிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். உபாம புத்தகம் 31 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்ற கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். 120 வயசு ஆகி போச்சு, இனிமே நீ என்ன செய்ய முடியாது? போக்குவரத்து பண்ண முடியாது. ஒரு இடத்துல உட்கார வேண்டிய வயசு, உன்னால முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறார். 130 வயசுல என்ன நடக்கும்ன்றத சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாரை நீ அபிஷேகிக்கணும், யாரை நீ முன்பதாக அவனை கொண்டு போக வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? அவர் 8வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக, யாரு? மோசே சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனபடினாலதான் மோசேயை மாதிரி ஒரு ஊழியக்காரனை போல யோசுவா என்ன பண்ணார் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஊழியக்காரனா இருந்தான். தேசத்தெல்லாம் என்ன பண்ணா? எல்லாத்தையும் மீட்டான், எல்லா ராஜாக்களையும் அடித்து நொறுக்கினான். எல்லா இடத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவருடைய நாமத்தினால எல்லாத்தையும் சுதந்திரம் பண்ணி அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுத்தது யாரு அப்படின்னா யோசுவா. ஏன்னா கர்த்தர் சொன்னார், உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன் கூடவே இருப்பாரு, இந்த காரியத்தை நீ செய்து முடிப்ப என்று ஆண்டவர் அவனுக்கு சொன்னார் என்பதை பார்க்கிறோம். மத்தேயுடைய புத்தகத்துல 17வது அத்தியாயம் 1-3 வரைக்கும் வாசிங்க. பார்க்கப்படும் போது இயேசுவானவர் பேதுரு, யாக்கோபு, அவனுடைய சகோதரனாகிய யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்கள் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அப்பொழுது மோசையும் எலியாவும் அவருடைய பேசுவதாய் காணப்பட்ட. எப்படிங்க இவங்க 2 பேரு? அப்ப தேவனுடைய சமூகத்தில் இவங்க 2 பேரும் எப்படி வந்தாங்க? இவங்களுக்கு வருவதற்கு என்ன ஆதாரம், என்ன அதிகாரம்? இவர்களை மட்டும் ஆண்டவர் ஏன் அங்க கூப்பிட்டாரு? இவங்க மட்டும் அங்க பேசுறான். மோசே மரித்த பிறகு அங்க ஏன் வராரு? எலியா மேல எடுத்துக் கொள்ளப்பட்டார், அவர் ஏன் அங்க வராரு? என்ன காரணம் சொல்லுங்க? ஏன் அவங்க அங்க வராங்க? ஆண்டவருடைய மருவ மலையில அவங்க மட்டும் ஏன் வராங்க? ஏன் வர்றாங்க? வரக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருந்தது. இல்லையா? அவர்களுடைய வரக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருந்தது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல போக முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். யார் என் சமூகத்துல வருவான், யார் என் சமூகத்துல நின்று பேச முடியும் அப்படின்ற ஒரு அடையாளம் ஆண்டவர் காண்பிக்கிறார். என் சமூகத்துல பேசக்கூடிய அதிகாரமோ தகுதியோ அங்கீகாரமும் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த 2 பேருக்கு இருக்குன்னு ஆண்டவர் காட்டுறாரு. அதைத்தான் வெளிப்பாடு புத்தகம் 22வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசிங்க. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை அவருடைய நாமம் நெற்றிகளில். யாரு மோசே எலியாவும் யாரு என்றால் அவருடைய ஊழியக்காரன், அவருடைய சமூகத்தை தெரிஞ்சுக்கணும். உண்மையான உலகத்துல 2 ஊழியக்காரன் யார் அப்படின்னா மோசேயும் எலியாவும். அவர்களுக்கு என்னன்னா அவருடைய நாம நெற்றிகளிலே தரிக்கப்பட்டிருந்தது. ஆனபடினால அவன் என் சமூகத்துல நிற்பான். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கக்கூடிய தகுதி உள்ள ஊழியக்காரர்களை
மாத்திரம் தான் அங்க பார்க்க முடியும். அப்படி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆண்டவர் காண்பித்திருக்கிறாரு, அதை நிறைவேற்றியும் காட்டிருக்கிறாரு. அவர்கள் வலிமை உள்ளவர்கள், அவர்கள் அற்புதங்களும் அடையாளங்களையும் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்கள். வானத்திலிருந்து அக்கினி இறக்குனவர் தான் எலியா. புரியுதா உங்களுக்கு? அப்ப சாதாரண ஆள் இல்ல, நதியை 2ஆ பிரிச்சவர் தான் அவரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கப்படும்போது, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் தான் இயேசுனுடைய சமூகத்துல நிக்க முடியும், வேற யாரும் நிக்க முடியாது. அப்படிப்பட்ட அடையாளத்தோட ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களா இந்த உலகத்துல? அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டிகள், அவர்கள் தான் நம்ம மேய்ப்பர்களா நம்மளை வழி நடத்துகிற உத்தம ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுங்க.